பக்தர்கள் சேனல் சார்பாக நன்றி வணக்கத்தை தெரிவித்து, காலபுருஷனுக்கு 12 குரு, காலபுருஷனுக்கு 12 அயன சயன போகம் உறவு. அப்போ எப்படி இருக்கு பார்த்தீங்களா? உங்க வீட்டுக்கார பத்தி தான் நம்ம பேசுறோம். அப்ப குருவை பத்தி நம்ம பேசுறோம், மீனத்தை பத்தி நம்ம பேசுறோம், ஏழரை பத்தி நம்ம பேசுறோம், அரசியலை பத்தி நம்ம பேசுறோம், ஆன்மீக பத்தி பேசுறோம். அப்ப 12ஆம் இடம் எவ்வளவு சிறப்பு கூறியது. அப்ப 12ஆம் எந்த அளவுக்கு சிறப்பா இருக்குது பாருங்க. அப்ப காலபுருஷனுக்கு முதல்ல மீன ராசிக்காரவங்க இப்ப நிறைய, நான் ஏற்கனவே சிம்மத்துக்கு அஷ்டமத்து சனி சொன்னேன் பார்த்தீங்களா, அதே மாதிரி 12ஆம் பாவகமா காலபுருஷனுக்கு பண்ணக்கூடிய மீனத்துக்கு ஜென்மச்சனி. சார் அவர் வேலையை அவர் செய்கிறார், என் வேலையை நான் செய்யும்போது ஆட்டோமேட்டிக் எல்லாம் நடக்குது இல்லை. அவர் வேலையை அவர் செய்கிறார். நம்ம காலைல ஏந்திருக்கிறோம், காலை கடனை முடிக்கிறோம், தொழிலுக்கு போகிறோம், பிரார்த்தனை பண்ணிக்கிறோம், அப்பா அம்மா பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். யார் இப்போ செய்கிறா? இந்த பிரபஞ்சத்தான் நமக்கு முக்கியம். அதை யார் நினைக்கிறா? பஞ்சபூத்தை யார் நினைக்கிறா? பெரியவங்களை யார் மதிக்கிறா? எதுவுமே செய்ய வேண்டாம், உங்க வேலை நீங்க செஞ்சுக்கிட்டாலே எல்லாத்தையும், பிரபஞ்சத்தையே நம்ம பிரார்த்தனை பண்ணது மாதிரிதான், இந்த பிரபஞ்சத்தையே நம்ம பிரார்த்தனை பண்ணது மாதிரிதான். அப்படிப்பட்ட மீன ராசி நேயர்களுக்கு பக்திகள் சேனல்ல கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல முறையில பதிவு செய்ய காத்துக்கிட்டு இருக்கிறேன். புதிய தொழில் ஆரம்பிக்காதீங்க, திருமணத்தை இம்மிடியட்டா நடத்துங்க. அது கல்யாணம் வரமா இருந்தது, உத்தியோகம், பொருளாதாரம், பட்டம், பதவி, வெளிநாடு அதிகம், வெளிநாட்டுக்கு போகக்கூடிய தாக்கங்கள் அதிகம். அப்ராடு கண்ட்ரி 7 நடக்குது ஐயா, நான் வெளிநாடு போகணும்னு நேற்று கூட கேட்டாங்க. போங்க, அந்த தாக்கங்கள் குறையும் இல்லை. தாய்ப்பற்று, தாய்மொழி பற்று, பக்தி, பிறருக்கு உபதேசம், தவநிலை, யோக நிலை எல்லாமே மீனம்தான். குரு பிரம்மா குரு விஷ்ணு சொல்றதும் மீனம்தான். அப்ப மீனத்துக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்கும்? நிச்சயமாக முதல்ல இருக்கிற அந்த 6 மாசத்துக்கு அடுத்தது உச்சத்துக்கு குரு வர்றாரு. அப்ப உச்சத்துக்கு குரு வரும்போது கண்டிப்பாக 9ஆம் பார்வை பார்க்கிறார். அப்ப அதுல ஒரு 6 மாசம் உங்களுக்கு முடிஞ்சு போயிருது. அப்போ கவர் ஆயிடுறீங்க, நீங்க உங்க வீட்டுக்கு நீங்க கவர் ஆயிடுறீங்க. அப்ப நீங்க செய்யக்கூடிய தொழில், எந்த தொழிலாலும் சரி, வெளிநாடுனாலும் சரி, டெக்ஸ்டைல்ஸ்னாலும் சரி, கரும்புனாலும் சரி, அறக்கட்டளைனாலும் சரி, பேங்க் சம்மந்தப்பட்டது, ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்டது, பொருளாதாரம் சம்மந்தப்பட்டது, பாருங்க எல்லாமே ஃபினான்ஸ் சம்மந்தப்பட்டது, அம்பாசிடர் சம்மந்தப்பட்டது, தொலைதூர உறவு சம்மந்தப்பட்டது, ஹை சொசைட்டி. ஹை சொசைட்டி எதுவுமே லோ கிடையாது, எல்லாமே எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்ஸ், எல்லாமே அதாவது ஹை டெஸ்டினேஷன். மீனத்தில் இருக்கவங்க, தனுசு மீனத்தில் இருக்க பாருங்க, வேலையும் செய்ய மாட்டாங்க, ஐடியாக்கள் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க, ஐடியாக்கள் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அதுதான் அவங்க வேலையை. எந்த இடத்துல என்ன வேணாலும் அது ஜெயிக்குது அவங்களுக்கு. அப்படிப்பட்ட தொழிலை மறந்துடாம செய்யுங்க, வெற்றி நடை போடுங்க. நிச்சயமாக ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கும் உங்களுக்கு. கவலைப்படாதீங்க. 7 புதுசா எதுவும் ஆரம்பிக்காதீங்க, கொஞ்சம் அப்படியே பொறுத்துருங்க. குரு பார்த்தாலும் நீங்க ஆரம்பிக்காதீங்க தயவு செய்து. குரு பார்த்துட்டாலும் சொல்லி எதையும் போய் விழுந்து உங்களுடைய தசா பத்தியை பார்த்துக்கங்க. உங்களுக்கு அந்த சந்திரன் ராகு, சந்திரன் கேது, அந்த ஷேடு பிளானட் சம்பந்தம் வரக்கூடாது. புதன் திசையில குரு, குரு திசையில புதன் வரக்கூடாது. இதெல்லாம் அனுசரிச்சு பார்த்துட்டா இந்த 7.5 வருஷத்துல முதல் சுற்றா இருந்தா மிக கவனம். குழந்தைகள் படிக்கலையா, தேவையானதை வாங்கி கொடுத்து படிக்க வைங்க, தேவையானதை வாங்கி கொடுத்து படிக்க வைங்க. நிச்சயமாக ஒரு வெற்றி வாய்ப்பை கொடுக்கும். விநாயகர் வழிபாடு, காரிய சித்தி மாலை, காசி உள்ள காரிய சித்தி மாலை, ஆஞ்சநேயர் வழிபாடு மறந்துடாதீங்க. புரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி, என் தாய் சமயபுரத்தால் ஒரு முறையாவது சென்று வாருங்கள் மீன ராசியர்கள். அதுக்கடுத்து மதுரை எம்பதி, அந்த ஏரியா மக்கள், இல்லை வடக்கு சேலம் போகிறோமா, நாமக்கல், திருச்செங்கோடு, திருச்செங்கோடு எப்போ போனாலும் ஒரு 21 சுத்து, 21 விளக்கு, 21 தலைமுறை, 61 பந்தி. 7:30க்கு ரொம்ப முக்கியம். ரேவதி நட்சத்திரக்காரங்க ஒரு முறையாவது திருச்செங்கோடு போயிட்டு வாங்க. அவ்வினைக்கு இவ்வினையாம் என்று சொல்லும் அத்திரிவீர் உய்வினை நாடாது இருப்பது உந்தமக்கு ஊனமென்றே கைவினை செய்த எம்பிரான் கடல் போட்டது நாமடியும் செய்வினை வந்து எம்மை தீண்டா பர திருநீலகண்டம்.
அவருடைய திருவடியை வணங்கி 12 ராசிக்காரங்களுக்கும் தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தலைவரிய மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்ல இனம் தரும், நல்லெண்ணெய் எல்லாம் தரும். யாருக்கு? மேசம் டு மீனத்துக்கு. மீனத்துக்கு 40%, 40% என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், திருச்சிற்றம்பலம்.